மோஸ்ட் அஃபோர்டபுள் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவோட வேரியன்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா ஜிஎக்ஸ் வேரியன்ட். இது வந்துட்டு பர்டிகுலராக டீபோர்ட்காகவே மேனுஃபேக்சர் பண்ண வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். நார்மல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டீபோர்ட் வேரியண்ட்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 24.80 lakhs rupees வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் இது. சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ். நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோன்னா 2.4 liter 4 cylinder டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டர்போ டீசல் இன்ஜின் தான். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோன்னா நமக்கு 148 bhp அண்ட் 343 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 cylinder டீசல் இன்ஜின் இந்த காரை நமக்கு வந்துருது. இதில் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இன்னோவா கிறிஸ்டா நல்ல ஒரு டிசைன் கண்டிப்பாக கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்பவும் சரி, ஒரு நல்ல மஸ்குலரான ஒரு டிசைனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எஸ்யூவி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ இந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை நமக்கு ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. உள்ள ரேச் இருந்தால் சிட்டி லேம்ப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லேம்ப் வராது. அது நம்ம அடிஷ்னலாக அக்சசரிஸில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர் ஃபாக் லேம்ப்க்கு பக்கத்துலேயே சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட்டில் பார்த்தோம்னா 2 பல்ஜான மாதிரி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே இருக்குது. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்கிட் பிளேட்டுமே வந்துடுது. ஆனால் நமக்கு கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்னோவா கிறிஸ்டாவோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.7 meters இருக்கும். 2750 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட்லேயே பார்த்தோம்னா அதாவது 2 விதமாக கொடுக்குறாங்க. இந்த டிராவல்ஸ்க்குன்னு வர வேரியண்ட்டில் நமக்கு அலாய் வீல் வராது. ஸ்டீல் வீல்ஸோட வித் வீல் கேப்ஸோட கொடுத்துருவாங்க. இதுவே நம்ம பர்சனல் யூஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு அலாய் வீல் வந்துடும். ஸோ இந்த டயரோட சைஸ் பார்த்தோம்னா 205, 65 or 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நமக்கு டிஸ்க் வந்துடும். ஸோ சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான எம்பிவி அப்படிங்கிறத இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷார்ப்பான ஒரு ஷோல்டர் லைன் நமக்கு ஃப்ரண்ட் இங்கேருந்து ரியர் வரைக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டாக நமக்கு ரூஃப் ரைட்லாம் வராது. ஆனால் ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஆப்வியஸ்லி இன்னோவா கிறிஸ்டால நம்ம சன்ரூஃப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு நார்மலான டோர் ஹேண்டில் வந்துடுது. கீ ஃபாப் பார்த்தோம்னா நார்மலான கீ ஃபாப் தான். நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து காரோட கீ. இதில் வந்து நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு ஃப்ளிப் கீயுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஓஆர்எம்ஸ்லேயே இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துட்றாங்க. அதுவுமே நமக்கு எல்இடியில் வந்துடுது. ஸோ மோஸ்ட்டாக இது பார்த்தோம்னா பேசிக் வேரியன்ட் மாதிரியே தெரியாது. ஸோ பர்டிகுலராக நீங்கள் ட்ராவல் பர்பஸ்க்காக வாங்கினாலுமே அலாய் வீல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வண்டியோட லுக் பார்க்குறதுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கிளாஸ் ஏரியாஸுமே இந்த இன்னோவா கிறிஸ்டால் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. அதை நான் உள்ளே போகிறப்போ சொல்கிறேன். ரியர்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு ரியரில் டிஃபாகர் மட்டும் வராது. ஆனால் வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துட்றாங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நம்ம ஹில்லி ஏரியாஸ்லாம் ட்ராவல் பண்ணப்போ இல்லை மழை பெய்யறப்போ கண்டிப்பாக இந்த வைப்பர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹாலஜனில் தான் நமக்கு டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்காங்க. இன்னோவா கிறிஸ்டா அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. இந்த ஜிஎக்ஸ் வேரியண்ட்டாக நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடும். அண்ட் கேமரா மட்டும் இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுக்கல. பூத் ஸ்பேஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது 8 seater வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சீட்டை வேணால் 50-50 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 8 பேர் ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பூட் லேம்புமே கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக டொயோட்டா கார்ஸில் இந்த மாதிரி கழட்டி வச்சுக்கலாம். ரியரில் சென்டர் பேசஞ்சருக்கான ஹெட் ரெஸ்ட்டை நம்ம தனியாக அந்த மாதிரி கழட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டச் தான். இந்த சீட்டை நம்ம இப்படி கம்ப்ளீட்டாக ஃப்ளிப் பண்ணிட்டு பூட் கேரிங் கெப்பாசிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சீட்டை நம்ம இப்படி எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் ஹுக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறப்போ நமக்கு பூட் கெப்பாசிட்டி இன்னுமே எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியா சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். டோர்ஸ் நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஆல் பிளாக் கேபின் தான். இதில் வந்து நமக்கு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பெரிய கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 1 liter பாட்டில் கூட வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரியர்லையுமே நமக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் நமக்கு ஃபுல்லாகவே வருது. இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் பெருசாக கஷ்டப்பட்டுலாம் வரல. இந்த சீட்டு வேணால் நம்ம இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரிக்ளைன் போயிட்டே இருக்குது. நம்ம என்ன நல்லா ரிக்ளைன் பண்ணி படுத்து கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு லெக் ரூம் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் தான். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 8 seater. இந்தியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது இப்போ வந்து இந்த இன்னோவா கிறிஸ்டாக்கு. இந்த 20 years
ஒரு 8 பேர் உட்காந்தாலும் தாராளமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி எம்பிவினா அது வந்து இந்த இன்னோவா கிறிஸ்டா அப்படின்னே சொல்லலாம். இது தவிர நமக்கு ரியரில் ஏசி வெண்ட்டுமே வந்துடுது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. நமக்கு 3 ரோக்குமே ஏசி வெண்ட் வந்துடுது. செகண்ட் ரோக்கும் வந்துடுது, தேர்ட் ரோக்கும் கொடுத்துறாங்க. அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு இங்கே மட்டும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. மேலே இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தனியாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு பிளாக் கலர் கேபினாக இருந்தாலுமே பெருசாக எனக்கு கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகலை. இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ரெஸுமே ப்ராப்ளம் இல்லை, நான் ஈஸியாக வெளியே வந்துட்டேன். இந்த சீட்டை நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டம்பிள் பண்ணிக்கலாம். அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இந்த சீட்டை நம்ம புஷ் பண்ணிக்கலாம். இங்கிரஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சைடில் உட்காந்து காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்க்கான ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், ஸோ நம்ம ஒரு எஸ்யூவியில் உட்காந்தோம்னா இந்த சீட் வந்து நம்ம நீஸில் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. எனக்கு பாருங்கள், இந்த கை வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது, ஏன்னா அது எம்பிவி தான். ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப மோசமான இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை வேணால் நம்ம ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், இதுதான் மேக்ஸிமம் ரிக்ளைன். இந்த மாதிரி உட்கார்றப்போ எனக்கு அந்த பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீலே ஆகலை, நல்லாயிருக்கு. ஸோ சப்போஸ் நம்ம ஏதாவது ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அதுவுமே நான் எப்படி இருக்குது இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளாஸ் ஏரியா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்குது, ஃபோன் ஹோல்டர் சின்னதாக அந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வைடான கேபின் தான். சென்டர் ஹெட்ரஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், பின்னாடி தனியாக அதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. ரியர் சீட் பேசஞ்சருக்காக இந்த இடத்துல ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்காக, அதுவுமே நல்ல ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஹெட்ரூம் மட்டும் மைண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் குஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு இந்த சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் புஷ் பண்ணிக்கலாம், ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான கீ ஃபோப் தான் வருது. இங்கேயுமே இன்க்ரெஸ் பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஸோ டோர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் விண்டோ லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவர்ஹேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிட்ராக்ட் பண்ணிக்க முடியாது, ஆனால் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கிடையாது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ரீச் அஸ் வெல் அஸ் ரெண்டுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் டிக்ளைனும் நம்ம இதுலேருந்தே பண்ணிக்கலாம். ரைட் சைடில் டிஸ்பிளேக்கான ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சின்னதாக ஒரு எம்ஐடி மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் இந்த டிஸ்பிளேக்கான பட்டன் வச்சு நாங்கள் டாகுல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜ் ஃபியூர் எக்கானமி வந்துடுது, ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் வந்துடுது, எலாப்ஸ்டு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இக்கோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது, செட்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு டாக்கோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துட்றாங்க. ரைட் சைடில் கீழே ஃபியூல் மீட்டர், லெஃப்ட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் வந்து டெய்ல் வச்சு நாங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. அதாவது ஃபீச்சர்ஸ் நிறைய இல்லைனாலும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குது. கேபின் பார்த்தோம்னா டிப்பிக்கல் இன்னோவா கிறிஸ்டாவோட கேபினே தான். ஸோ நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுலேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் அந்த டிசைன் வரும். ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8" டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தோன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. ஒரு பேசிக் மாடல் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. அது வந்து இந்த டச் ஸ்க்ரீனை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 8" டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வந்துடுது. இதில் நமக்கு வால்யூம்க்கு டெடிகேட்டடாக தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா அந்த டிரைவ் இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஸோ இந்த லேட்டஸ்ட் க்ரூசிங் ரேஞ்ச் அந்த விஷயம்லாம் கொடுத்துட்றாங்க. இது தவிர நம்ம மொபைலுமே இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் வழியாக. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுக்கல. ஸோ அது மட்டும் ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆடியோ, ஃபோன், ஆப்ஸ், இன்ஃபர்மேஷன், செட்டப் அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடியோவில் போயிட்டோம்னா நமக்கு அந்த எஃப்எம், ஏஎம், அந்த ப்ளூடூத் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடுது. மிரா கேஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன் கேஸ்ட்டுமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் செட்டப்பில் போயிட்டோம்னா நமக்கு அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடுது. லைக் நமக்கு ப்ளூடூத், ஆடியோ, ஃபோன், வாய்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டிங்ஸுமே நமக்கு வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு மேனுவலான ஏசி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இக்கோ மோட் அண்ட் பவர் மோட் வந்து நம்ம இதுலேருந்தே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சீட்டோட கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த சீட்ஸில் வந்து சைட் போல்ஸ்டர்ஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க. லைட்ஸ் பார்த்தோன்னா கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஒரு ஹாலஜனில் தான் வருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா 2 க்ளோ பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த க்ளோ பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது.
இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லாக்குமே பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுமே இந்த இடத்துல வந்துருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு கப் ஹோல்டர்ஸ் தனியாக வந்துடும். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஏதோ பாட்டில் வைக்கிறப்போ அது கூல் ஆகிட்டே இருக்கும் இந்த ஏசி வென்ட் பட்டு. ஸோ நல்லா தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு 2 சைடுமே வந்துருது. பேசஞ்சர் சைடுமே வந்துருது, டிரைவர் சைடுமே இது கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சருக்கான பட்டன் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த கார் நமக்கு வருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது அண்ட் டிரைவரோட ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. இது நமக்கு பிளாஸ்டிக் தான். இதுக்கு அடியிலுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஸோ நல்ல பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். 2-3 ஃபோன் கூட வைக்கலாம், அந்தளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 3 ஏர்பேக் வந்துடும். டிரைவருக்கு வந்துடும், பேசஞ்சர் அண்ட் ஆல்சோ டிரைவர் நீக்கு ஒரு ஏர்பேக் கொடுத்துறாங்க. பேசிக் வேரியன்ட்னால இது நமக்கு 3 ஏர்பேக்ஸ் மட்டும் வந்துருது. அண்ட் மிச்சப்படி எல்லாமே சேம் தான், நார்மல் கிறிஸ்டாவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஒரு ரிலையபிளான ஒரு ஃபேமிலி எம்பிவி அப்படின்னே சொல்லலாம். ட்ராவல்ஸ் ஓட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான காராகவே இருக்கும். ஸோ ஃபைனலி சேஃப்டின்னு பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி 3 ஏர்பேக் சொல்லியிருப்பேன். ABS-CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துருது. அண்ட் ப்ரைஸிங் அதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். 24.80 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் வாரண்டின்னு பார்த்தோன்னா நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துறாங்க. ஸோ இதுதாங்க இந்த இன்னோவா கிறிஸ்டா GX வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.